ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸாக்ட் நெக் எந்த அளவுக்கு நீங்க டீப் நெக், ஃபர்ஸ்ட் உங்களோட டீப் நெக்கை மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க இறக்க வைப்பீங்களோ அந்த டெப்த்தை இங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலதான் நீங்க அந்த கீழே பாக்குற கர்வ் வரப்போகுது. இங்க இருந்து இந்த ஆம்கோல் கர்வ் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் போட்ட இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இது கிடையாது நம்மளோட எக்ஸாக்ட் அளவு, இதுதான் நம்மளோட கரெக்டான பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல உங்களோட கர்வை நீங்க நல்லா இப்படி கர்வ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டா டிரா பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல கரெக்டான ஷேப் வச்சு நீங்க டிரா பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான, இதுதான் ஒரு பேனல். ஸோ இது ஒரு பேனல், செகண்ட் பேனல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மேலே பார்க்க போறோம். ஸோ இந்த மேலே பார்க்கறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் வரப்போகுது. அந்த ஓப்பன் எவ்வளவு இன்ச்சஸ் வேணுங்கிறத, எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓப்பன் இருக்கவங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டர்ன் போடும்போது நமக்கு சைட்ல ஸ்ட்ராப்ஸ் தெரியும். அந்த ஸ்ட்ராப்ஸ் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு 3.5 உள்ள உங்களோட டிசைனை முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கைட்லைன் வச்சுக்கோங்க, 3.5 உங்க டிசைனை முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஓப்பன் எவ்வளவு இருக்குன்னு வேணும்ன்றத டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு 3 இன்ச்சஸும் இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சஸ், சாரி 3.5 இன்ச்சஸும் இருக்கணும். ஒரு 3 இன்ச்சஸும் இந்த இடத்துல ஒரு 3.5 இன்ச்சஸும் நம்ம இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்மளோட சைடு, ஸோ சைட்ல 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க போறீங்க. ஓகே, ஸோ இந்த 2.5 இன்ச்சஸ்க்கும் இந்த 3 இன்ச்சஸ்க்கும் தான் நம்ம கர்வ் போட போறோம். ஸோ இதுதான் நம்மளோட பேனல். ஸோ இது ஒரு பேனல், இது ஒரு பேனல். ஃபர்ஸ்ட் பேக் பேட்டர்னை கட் பண்ணி காட்டுறேன். போட் நெக்கை கட் பண்ணி ஸோ இதுதான் நம்மளோட பேக் பேட்டர்ன். அதுல நம்ம இங்க ஒரு பேனல், இங்க ஒரு பேனல். திருப்பி சொல்றேன், நம்மளோட நெக்கோட டெப்த் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு ஸ்ட்ரைட் டு த இந்த கர்வ், இந்த கர்வ் நம்மளோட கர்வ் இருக்கு இல்லையா, ஆம்கோல் கர்வ், அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே நம்ம ஒரு டிரா பண்ணிக்கிறோம். அப்படியே நம்ம ஒரு ஷேப் டிரா பண்ணிக்கிறோம். நமக்கு வேணுங்கிற ஷேப் டிரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். லைக் ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு லைன் போட்டீங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் மாதிரி, வி மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் நீங்க கொடுத்துக்கலாம். அத உங்களோட ஓப்பன் வந்து எவ்வளவு இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணணும். சைட்ல ஸ்ட்ராப் தெரியாம இருக்கணும்னா இந்த இடத்துல ஒரு 4 to 3.5 இன்ச்சஸ் வரைக்குள்ள நீங்க போட்டுக்கிட்டா போதும். அதே மாதிரி ஒரு கைட்லைனா 3.5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் எவ்வளவு வருதோ அந்த இடத்துலயும் இங்க வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்லயும் ஒரு ஷேப் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். பண்ணா இது ஒரு பேனல், இது ஒரு பேனல், இதுதான் நமக்கு கிடைக்க போகுது. பட் இப்போ இங்க இந்த இடத்துல ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல மெர்ஜ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், எப்படி கட் பண்ணணும்ன்றதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு இது, இல்லைன்னா இது, இது எய்தர் இது. ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, எதை ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ண போறீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் இதை கட் பண்ண போறேன். அந்த ஷேப் ஏத்த மாதிரியே இதை கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேனல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இதை ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத்ல மார்க் பண்ணாலும் நீங்க, ஏன்னா நம்ம வந்து தெரியாதனமா இதை நெக்கு அந்த மாதிரி ஏதாவது மாத்திடுவோம். ஸோ ரெண்டு பக்கமும் கர்வ் இருக்கனால, அதனால இப்படி நம்ம ஏதோ ஆரோ கிளாத்லயும் சரி இப்படி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ செகண்ட் பேனல்ல நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பேனலை ப்ராப்பரா கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு மிஸ் ஆன பீஸை மட்டும் நம்ம வேற ஒரு இதுல வந்து கட் பண்ணி மார்க் பண்ண போறோம். வேற ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த செகண்ட் பேனலை அகெயின் இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். அகெயின் இந்த இடத்துல நம்ம இந்த பீஸை ரெண்டையுமே இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அப்படியே இதை ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இதை ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இப்படி டர்ன் பண்ணி இதையும் நம்ம இப்படி ட்ரா பண்ணிட்டா நமக்கு இந்த செகண்ட் பேனல் கிடைச்சிடும். இதுதான் இப்ப நம்மளோட ஒரிஜினல் செகண்ட் பேனல். ஸோ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்மளோட பேட்டர்ன். ஸோ நீங்க ஜாயின் பண்றது எப்படினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மேல வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பேனல்ல மேல வச்சு செகண்ட் பேனல்ல கீழே வச்சும் பண்ணிக்கலாம். செகண்ட் பேனல்ல மேல வச்சு ஃபர்ஸ்ட் பேனல்ல கீழே வச்சும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆன் ஃபோல்டு வரும், இந்த இடத்துல சைடு, அண்ட் இதுதான் உங்களோட பேட்டர்ன். இதை நம்ம அப்படியே கிளாத்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். கரெக்டாக ஆன் ஃபோல்டில் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி மாற்றி வச்சிடாதீங்க. ஆன் ஃபோல்டில் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த இடம் தான் நமக்கு கர்வியாக இருக்கணும்.